அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 17/2/2026 அமாவாசை திதி மாலை 5:31 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 9:16 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள். சித்த யோகம் இரவு 9:16 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? கண் திருஷ்டி கழிக்க, முன்னோர்களை நினைத்து வழிபட, புனித நதிகளில் நீராட, நோய்க்கு மருந்துண்ண, நோயுற்றோர் குளிக்க, அன்னதானம் செய்ய, மருந்து தயாரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, படிப்பறிவை விட மேலானது நாம் படும் அறிவு. அனுபவம் ஒன்றுதான் வாழ்க்கையை அதிகம் புரிய வைக்கிறது. அனுபவ அறிவு தான் இறுதியில் ஜெயித்து காட்டுகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்ன வயசுலேருந்தே அனுபவப்பட்டு அடிபட்டு அதிகமான விஷயங்களை கற்றுக்கொண்டு ஒரு ஞானியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் எட்டி பார்க்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். செலவு அதிகமாகிட்டு தான் போகுது, பரவாயில்ல, அதுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனைகள் யோசித்து கொண்டேயும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது இன்னைக்கு நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரித்து கொண்டே போகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புது ஏஜென்சி கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடாகூடமாக பேசிட்டு வந்த பங்குதாரர்கள் இன்றைக்கி பணிஞ்சு வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் வந்து சரியாகுங்க. 7.5 சனி நடக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் உள் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை யாராவது ஏமாற்றிடுவாங்களோ, நமக்கு ஏதாவது பிரச்சனையை உருவாக்குவாங்களோ, குடும்பத்தில் வேறு ஏதாவது சிக்கல் வந்துடுமோ, அல்லது உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பயம் வரும். எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு சரியாகுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் உண்டு. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சதை நிறைவேற்றி காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, செடியில் பூக்கும் மலரை விட மனதில் பூக்கும் நினைவுகள் தான் என்றும் நிலையானவை, அழகானவை. ஆமாங்க, செடியில் பூக்கிற பூ வந்து ஒரு நாள் 2 நாள் அழகாக இருக்கும், மலர்ந்திருக்கும், வாசனை வீசும். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளாரையே அந்த பழைய நினைவுகளோடு இருப்பீங்க பாருங்கள், அந்த மலரும் நினைவுகளோடு இருப்பீங்க பாருங்கள். அதை நினச்சி பார்க்கும்பொழுதே என்றைக்குமே நீங்கள் இளமையாக இருப்பீங்க, என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கும் எப்போதும் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை சுமந்து சுமந்து ரசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது நாம் சாதித்து காட்டணும், இப்படியே இருந்தால் எப்படி, 10ஓட 11 இருந்துடக்கூடாதுல்ல, பெருசாக ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஊறிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சாதிக்கிறதுக்கு தகுந்த சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பெருசாக முன்னேறி வந்துடலாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியஸ்தர்கள் அறிமுகமாகுவாங்க. அரசியலில் கூட நீங்கள் குதித்து தேர்தலில் கூட நின்று ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அரசு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. பிரபல யோகாதிபதி புதனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு, மகளுக்கும் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து பத்து விவகாரங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட உங்களை தேடி சில முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. குரு பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில், அதாவது வாடிக்கையாளர்கள்ட்ட கனிவாக பேசி இன்றைய தினத்தில் பெரிய அளவில் லாபம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. வரவேண்டிய பாக்கி தொகை அதெல்லாம் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும், நீங்கள் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வு அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, எல்லா வகையிலும் சாதித்து காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதை தான். ஆமாங்க, எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அந்த பாதையில் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோமா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தாங்க புறப்படுவதற்கு முன்பாக பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு நிறையோ குறையோ அதிலேயே தீவிரமாக பயணித்து சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ராசிக்குள்ளார ஜென்மகுரு உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எதுவுமே பெருசாக நடக்க மாட்டேங்குது, எல்லாம் கண்ணில் படுது, கைக்கு வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவும் வந்து சேர மாட்டேங்குதேங்கிற ஏக்கமும் பெருமூச்சும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதனோட யோகாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளாலும் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இன்னைக்கு பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரனும் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் புது ரக ஆடைகள் அதெல்லாம் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க.
புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாம் சரியாகி மேலதிகாரிகளுடைய சின்ன சின்ன ஆதரவு, அவங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களை உற்சாகப்படுத்துங்க. மகனுக்கு நல்ல மணமகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், வேலை சுமை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, முயற்சி என்னும் கடலில் நீந்தினால்தான் மகிழ்ச்சி என்னும் படகில் பயணம் செய்யலாம். ஆமாங்க, கடலில் நீந்தி வரணுங்க. அது நாம் முயற்சி பண்ணாதாங்க முடியும். முயற்சி இருந்து கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முயற்சி செய்பவர்கள் தோற்று போக மாட்டார்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு காலை முதல் இரவு வரை தொடர் முயற்சியில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாங்கிறதா இருந்தாலும் சரி, முக்கிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களை அனுப்பி வைக்காதீங்க. அதே மாதிரி சில இடங்களுக்கு நீங்களே நேரில் போய் வர்றது நல்லதுங்க. தொலைதூர பயணங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எப்பயோ நடந்ததெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு புசு புசுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே லேசாக கண்ணோரமாக கொஞ்சம் கண்ணை கசக்கிக்கிட்டு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அடுத்தது ஆக வேண்டியது என்னங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஏன்னா நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறுங்க. அதே போல் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி வெற்றிகள் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப சுமாராக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு அதெல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கிறது நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நிலா வானத்தில் எங்கிருந்தாலும் அதனுடைய வெளிச்சமானது பூமியை நோக்கித்தான் இருக்கும். அதுபோல் நீ எங்கிருந்தாலும் உன்னுடைய நினைவுகள் என் மனதோறும் எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கும். ஆமாங்க, நீங்கள் தாங்க அடிக்கடி அது மாதிரி சொல்லுவீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமானவங்க, உங்கள் மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்கிறவங்க, அன்பு காட்டுறவங்க, அவங்க எல்லாரையுமே அடிமனசுக்குள்ளார் வைத்து நேசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறுங்க. யோகாதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டுங்க. தவிர்க்க முடியாத திடீர் பயணங்கள், செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தும் செவ்வாய் வலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசியை சூரியன் பார்க்குறாரு, சுக்கிரன், புதன், ராகுன்னு எல்லாருமே பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ரொம்ப நீங்கள் நம்பின்னு இருந்தவங்களெல்லாம்
இப்போ வேறு மாதிரி மாறிட்டு போகிறாங்க. சரி, போகிறவங்க போகட்டும், இருக்கிறவங்கள வச்சு நம்ம எல்லாம் செய்துக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உண்மையானவங்க யார், நடித்தவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தண்ணியாக பணம் செலவாயின்னு இருக்குதே, குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு இருந்துட்டு தான் இருக்குது, மனசுக்கு சங்கடத்தை கொடுக்குற மாதிரியும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் அடிமனசுக்குள்ளார யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து உங்களுக்கு தைரியத்தையும் கொடுத்துட்டுருக்காருங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மேலதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கண்ணீரின் அளவு சிறியது, ஆனால் அது சுமந்து வரும் உணர்வுகளோ மிக மிக பெரியது. பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கோபத்தையும் கண்ணீரையும் முதலில் வெளிப்படுத்துகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. பொசுக்குன்னு சில நேரங்களில் அழுதுருவீங்க, விசுக்குன்னு சில நேரத்தில் கோபப்படுவீங்க. காரணம், மனசில் ஒன்றும் கிடையாது, என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியில் சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் வெட்ட வெளிச்சமாக, வெளுத்த பாலாக, வெளுத்ததெல்லாம் நல்லதாக நினைத்து ஏமாறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காலையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிற மாதிரி தெரியும், போக போக இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மதியத்திலேருந்து முக்கியமான நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நல்லதெல்லாமே இன்றைக்கி உங்களை நாடி வருங்க. கண்டகச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காருங்க. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நாம் ஒன்று நினச்சோம்னா அது வேறு மாதிரி போய் முடியுது. கடன் இல்லாமல் வாழ தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ கடனாக வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோமே, அதையெல்லாம் நம்மால் பைசல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கவலையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. யாருமே உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே நடிக்கிறாங்க. நாம் எப்படி தான் எல்லாரையும் சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு சின்ன பயமும் அடிமனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. ஆனாலும் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சூழ்ச்சிகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு வாங்கிறதுக்கு நீங்கள் பேங்க் லோனுக்கு கூட முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால மனசுக்குள்ளார எதிர்மறை எண்ணங்கள் எட்டி பார்க்குங்க. ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சுக்கிரனும் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பழுதாகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் மறைமுக எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு சிலர் ரூம் போட்டு யோசிப்பாங்க. இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளையும் தாண்டி ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக டென்ஷன் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிறருக்கு தேவைப்படும் போது நீ ஒரு ஏணி,
தேவை முடிந்த பிறகு தேவையில்லாத ஒரு ஆணி. இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் நீதான் ஞானி. ஆமாங்க. எதுக்காக வராங்க? என்ன தேவைக்காக வராங்க? உண்மையாகவே உறவாடுறாங்களா? அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக நடித்து பேசுகிறாங்களா? இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அறிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல முன்னெச்சரிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோட பிரபல யோகாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கலக்கங்கள், கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாங்க. வர்றப்போ வரட்டும், பார்த்துக்கலாம். என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்குன்னு உள்ளது இல்லாமல் போகாது. நம்ம கையெழுத்து இல்லாமல் அவங்களால விற்கவும் முடியாது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அவங்க நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனம் வாங்கிறது, விற்கிறது, அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க. வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, வேலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரித்து சேர்க்க பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் சிலருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு நாம் ஏன் தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, புதையும் விதைக்கு தெரியாது நாளைக்கு நாம் மரமாய் எழுந்து நிற்போம் என்று, எரியும் தீக்கு தெரியாது நாம் இருளை போக்குவோம் என்று, ஏமாற்றுபவர்களுக்கு தெரியாது நாளை நாமும் ஏமாற்றப்படுவோம் என்று. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உபயோகமாக நாம் இருக்கணுமே தவிர உபத்திரவமாக நாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யணுமே தவிர மற்றவங்களுக்கு இடையூறு தர்ற மாதிரியோ மற்றவர்களை ஏமாத்துகிற மாதிரியோ நம்ம இருக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் சமூகத்திற்கு முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக, உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய 10வது வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெருசாக ஏதாவது சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் கடினமான பாதைகளை நீங்கள் கடந்து வந்தது பலருக்கும் இப்போ தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஆரம்ப காலத்தில் நீங்கள் சுயநலம் இல்லாமல் இருந்தீங்க, இப்போவும் சுயநலம் இல்லாமல் இன்றைய தேதி வரைக்கும் இருக்கீங்க. அதை நினச்சி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு வருது. அவர் இன்னும் மாறவே இல்லைங்க, அப்படி தாங்க இருக்கிறாரு, அது மாதிரி தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயந்தாங்கன்னு உங்கள் காதுபடவே சிலர் சொல்ல ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் ஓகேங்க. ஆனால் உடம்பு தான் போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குது. மாறி மாறி ஏதாவது வருது. இடுப்பு வலி, முதுகு வலின்னு ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. நானும் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டு சட்டாக தான் இருந்துட்டுருக்கேன். டாக்டர் ஒரு பக்கம் சொன்னாருன்னா, அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கேன். இருந்தாலும் கூட ஏதாவது வகையில் படுத்தி எடுக்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கம்பீரமாக பேசி சில முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க. சொத்து பத்து விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இடத்த வாங்கி போடுவோம், அப்புறம் கட்டுறதை பற்றி யோசிப்போம்னு நினைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை முக்கிய கிரகங்கள் பார்க்குறதுனால உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, 1000 நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்தாலும் நம் கண்கள் தேடுவதோ அந்த ஒற்றை நிலாவைத்தான். அதுபோல 1000 உறவுகள் நமக்குள் இருந்தாலும் நம் கண்களும் மனதும் தேடுவது நம்மை உண்மையாக நேசிப்பவரை மட்டும்தான், நம்மை புரிந்து கொள்பவரை மட்டும்தான். ஆமாங்க, நீங்களும் அப்படிதாங்க. எங்கேயுமே உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் எப்பொழுதுமே நேசித்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான அன்புக்கு அடிமையாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எத்தனையோ சோகங்கள், சொல்ல முடியாத சோகங்கள், வெளியில் சொன்னால் அதெல்லாம் சரியாக வராது. மனசுக்குள்ளாரையும் போட்டு போட்டு பூட்டி வைக்கவும் முடியலை. யார்கிட்ட சொல்கிறது, எங்கே போய் கையேந்துறதுன்னு சில நேரங்களில் குழம்பிக் கொண்டேயும் இருப்பீங்க. காரணம், அர்த்தாஷ்டமச்சனை நடந்துட்டுருக்கிறதுனால தான் அந்த ஏக்கமும் தாக்கமும் இருந்துட்டுருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு நாள் முழுக்க ஒதுக்கி நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வணங்குவது அல்லது மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வணங்குவதும் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உண்மையை பேசினாலும் வெடுக்குன்னு பேசுகிறாரு, கோவப்பட்டு பேசுகிறாருன்னு ஒரு சிலர் உங்களை விமர்சித்து பேசுவாங்கங்க. தைரியஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது நடக்கும். எதிர்பார்த்தது இன்றைக்கி கையில் கிடைக்கும். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். புது வாடிக்கையாளர்கள் இன்றைய தினத்தில் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் புரிதல் இருக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் தொடருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விதைக்குள் 1000 கனவுகள் இருந்தாலும் அது விழுகின்ற இடத்தை பொறுத்துத்தான் அதனுடைய கனவுகள் எல்லாமே பலிக்கும். ஆமாங்க, நமக்குள்ளார 1000 எண்ணங்கள் இருந்தாலும் நாம் சேர்றவங்களை பொறுத்து, நம்முடைய திடமான மனநிலையை பொறுத்து தாங்க நாம் சாதித்து காட்ட முடியும். அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் தனிமையில் சில நேரம் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா தகுதியானவர்களுடன் பழகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2, 3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோர்ந்து கிடந்த உங்கள் மனசுக்குள்ளார இன்றைய தினத்தில் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. காலையில் 9 மணி 5 நிமிடத்திலிருந்து உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அதனால் காலையில் 9 மணிக்கு பிறகே நீங்கள் சுறுசுறுப்பாயிடுவீங்க. குடும்பத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், விவாதங்கள், சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைய தினம் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முக்கியமான கிரகங்கள் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எப்போவோ கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு சிறு தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. கண் பார்வை கொஞ்சம் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு பல்வலியும் வந்து விலகுங்க. ஆனாலும் குடும்பத்தில் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி வரவேண்டிய தொகையும் கைக்கு வருங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் விற்று தீருங்க. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி முடிக்கப்படாமல் இருந்த வேலைகளை இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. மேலதிகாரிகளோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இன்பம் வந்தால் வாங்கவும் துன்பம் வந்தால் தாங்கவும் கற்றுக்கொள். ஆமாங்க, சந்தோஷம்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க, சங்கடம்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. வந்துடுதேன்னு சொல்லி நாம் ஆடவும் முடியாது, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோம்பி கிடக்கவும் முடியாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் நல்லதுக்கு தான், எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும், எல்லாம் இறைவன் செயல்தான், நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னு பக்குவ மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 9 மணி 5 நிமிஷத்தில் உங்கள் ராசிக்குள்ளார நுழையிறாருங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் இருக்காரு, புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி சந்திரனும் நுழையிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் சாதித்து காட்ட முடியும். ஆனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் அப்படி இப்படி இருந்துட்டு அப்புறம் என்னால் முடியலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். திடீர்னு மருத்துவர் ஏங்க உடம்பை இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, ஏன் இது மாதிரி இருக்கீங்க, நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு அறிவுரை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாம். முதலீடுகள் ஏதாவது செய்கிறதா இருந்தாலோ, ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதா இருந்தாலோ ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு அப்புறம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. உத்தியோகத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை உண்டு. மற்றவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நிம்மதி இருக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க.
கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள சொல்லிவிட்டு அப்புறம் அகப்பட்டுக்கிட்டமேன்னு சொல்லி அவஸ்தைப்படக்கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உதவாத உள்ளமும் உழைக்காத உடலும் எதற்கும் பயனற்றவை. ஆமாங்க, மனசு அப்படின்னா அது ஒரு 2-3 பேருக்காவது உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு அந்த மனசு எப்பயும் இருக்கணுங்க. உடம்பு நல்லா இருந்தால் போதாது, அந்த உடம்பை உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வளைச்சி கொண்டு வரணும். பார்க்குறதுக்கு பளபளன்னு இருந்தால் மட்டும் போதாது, ஆனால் உழைக்கவும் கற்றுக்கணும். அந்த உடம்பு உழைக்கிறதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனசுக்கும் அதே போல் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளியான உடலுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் 4-5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே செலவாயிட்டே போகுது. எடுக்கவே கூடாதுன்னு கொஞ்சம் ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக போயிடுது. லோன் மேலே லோனாக போட்டு இப்படி நாம் அவஸ்தைப்பட்டு இருக்கமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ அப்பப்போ ஏதோ கொஞ்சம் வருது, உருட்டி புரட்டி சாமர்த்தியமாக கௌரவமாக சமாளிச்சுட்டு இருக்கோங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார ஜென்மச்சனி 7.5 சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. இரவு நேரத்தில் அதிகம் கண் விழிக்க வேண்டாம். பழைய சோகங்களை எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இப்போ இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. இன்றைய தினம் பண விஷயத்தில் மட்டும் கராராக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு பயமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கருப்பு நிலா, மறைமதி, காருவா, புது நிலவு இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் தாங்க அமாவாசையோட மறுபெயர்கள். அமாவாசை அன்னைக்கு நிலா தெரியாது, அதனால் கருப்பு நிலா நாள் அப்படின்னு அமாவாசை தினத்தை குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் அமாவாசை பற்றி சில தகவல்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? முன்னோர்களை நினச்சி நாம் வழிபடணும். முன்னோருடைய படம், நீத்தாருடைய படம், காலமானவங்களுடைய படத்தை எடுத்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை அணிவித்து நாம் வழிபடுறது நல்லதுங்க. அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் என்னவோ அதை நினைவு கூர்ந்து படைத்து அதை காகத்திற்கு இட்டுவிட்டு பிறகு சாப்பிடுவதும் நல்லதுங்க. குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு கூடுதல் சக்தி சூரியனுக்கு தாங்க அதிகமாக இருக்கும். சந்திரன் அன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருப்பார். சந்திரன் மனோகாரகனாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி சின்னதாக ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பொதுவாகவே இருந்து கொண்டு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அமாவாசை தினத்தன்று அதிகமாக சாப்பிடாமல் விரதம் இருக்கிறதும் நல்லது, குறைவாக சாப்பிடுவதும் நல்லது. வேறு வேறு யோசனைகளில் மூழ்காமல் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அதாவது தானம் செய்வது நல்லது. குறிப்பாக அரிசி, கருப்பு உளுந்து,
கருப்பு எள், அதுக்கடுத்தது வந்து வெல்லம், அதுக்கடுத்து ஆடைகள், அதுக்கடுத்தது வந்து அன்னதானம், இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம், அதுக்கடுத்து காவேரி கங்கையில் நீராடுறது, இதெல்லாம் அமாவாசையில் பண்ணோம்னா நமக்கு புண்ணியங்கள் வந்து சேருங்க. குறிப்பாக பசுவிற்கு கோதுமை தவிடு, அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அமாவாசை அன்னைக்கு பொதுவாக நாம் வந்து மந்திரங்கள் ஜபிக்கிறது நல்லது. அதே மாதிரி உடம்பை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு தாகம் அதிகமாக எடுக்கும். சிலர் தண்ணீர் அருந்தி கொண்டே இருப்பாங்க. தண்ணீர் சத்து, நீர் சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட்றது நல்லது. புடலங்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், அதுக்கடுத்தது வந்து வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் சாப்பிட்றதோட நல்லது. ஏன்னா நீர்க்காய்கள் இதெல்லாம் சாப்பிட்றதும் நல்லதுங்க. அமாவாசையில் பிறந்தவங்களை பற்றி சிலர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நாளைய தினத்தில் பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன உறுதியையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.